yield you 24 marks. And the numbers வந்து gradually decrease ஆயிட்டே இருக்கு. How international affairs is dominating preliminary examination and அதை prepare பண்றது ரொம்ப easy. Hello aspirants. இப்போ ரீசெண்டா ஒரு 3 இயர்ஸா எடுத்துக்கிட்டோம்னா UPSC prelims-ல கன்வென்ஷனல் சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக ட்ராப் ஆகுறத பார்க்கலாம். எப்படி சொல்கிறோன்னா முன்னாலாம் ஹிஸ்ட்ரியில் சாலிடாக 20 கொஷின்ஸ், பாலிட்டியில் 20, அந்த மாதிரி ஒரு சாலிட் ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் 2022 பார்த்தோன்னா அந்த நம்பர்ஸ் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த டிக்ரீஸ் ஆகிற கொஷின்ஸ் எந்த ஏரியாவில் காம்பன்சேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். இப்போது அந்த 3 இயர்ஸாக இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம UPSC கேட்குறாங்க, அதை பற்றி நம்ம சார் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். Hi Vidya. Hi sir. So you are seeing that there is a contraction in number of questions in history, polity, economics or geography. இதெல்லாம் வந்து ரீக்ளப் பண்ணி already in another video we saw that இதெல்லாமே ரீக்ளப் பண்ணி வேற ஒரு காம்பினேஷன்ல வருது. நம்ம forensic videoல இத பத்தி ஒரு சின்ன intro கொடுத்தோம். So you want to talk about international affairs, how international affairs is dominating preliminary examination and taking the space. அதாவது ஹிஸ்டரியில குறஞ்சது, பாலிட்டில குறஞ்சதுனுடைய vacuum எப்படி international affairs வந்து fill பண்ணுச்சு. How international affairs is trying to fit itself inside prelims framework. Okay. So when we speak about international affairs, that includes India's neighborhood relationship. Okay. Then India's relationship with other countries. Important events which is happening among various other countries. International organizations and important international events such as war and other kind of factors. இது எல்லாமே சேர்ந்தது தான் international affairs. Okay. இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் வந்து ஒரு காலத்தில் அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேக்டராக இருந்தது. ஆனால் இப்போ வந்து we can able to see a clear trend. கரெக்டாக அந்த ட்ரெண்டுக்காக ஏற்ற விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். ஓகே. ஸோ we have compiled that trend based on 22, 23 and 24 questions. So shall we see the comparative on the comparison of those questions on the international affairs? Yes. So இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த கொஸ்டின் பாருங்க 22, 23, 24 3 வருஷத்துலேயும் ஒரே மாதிரி கொஸ்டின். அதாவது they are asking a location and the location, what is the important factor which happened over there. பேசிக்கா கான்ஃப்ளிக்ட் நடந்த ஏரியாஸ் அப்படி எடுத்துக்கலாமா சார்? கான்ஃப்ளிக்ட், வார் ஆர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியில் போனது, இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட், அந்த கண்ட்ரியிலேருந்து அந்த ஹெட்டு வந்து அசைலம் தேடி போனது, இல்லை ஒரு மிலிட்ரி இனிஷியேட்டட் கான்ஸ்டிடியூஷன் ஆர் மிலிட்ரி இனிஷியேட்டட் கூப் ஆர் ஒரு பெரிய வாட் டு சே தட் இந்த சென்டர் இட்ஸ் லைக் மிலிட்ரி பேஸ் செட் பண்ணக்கூடிய சென்டர். ஓகே. இல்லைனாக்கா வெளியில் வரக்கூடிய அகதிகள் தங்கக்கூடிய இடம், இல்லை ரெஃப்யூஜி கேம்ப்பு ஆர் பார்டர் விச் இஸ் இன் அண்டர் டிஸ்கிரிபன்சி. ஓகே. இப்போ பார்டர் அண்டர், ஆமாம், பார்டர் இஷ்யூஸ் ரொம்ப முக்கியமாகவே. ஓகே. இப்போ இந்த இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சட்டு, கினியா, லெபனான், துனிஷியா இந்த இடங்கள்ல என்னென்ன நடந்தது அப்படின்றது. ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிள் இந்த சாஹில் ரீஜியனில் என்ன நடந்ததுன்னு வரலாம். இல்லைனாக்கா ஆஃப்ரிக்காவுடைய ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து தெர் இஸ் அ பிரேக், அதில் இருக்கக்கூடிய கிரேட் லேக் சம்மந்தமாக கொஸ்டின் வரலாம். இல்லை காங்கோவில் இருக்கக்கூடிய M23 பற்றி வரலாம். ஆர் ரவாண்டா, காங்கோ இந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸ் பற்றி வரலாம். அதே மாதிரி இந்த 23ல கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்கள், கிவு இத்தூரி அப்படின்னு சொல்லிட்டு வார் பிட்வீன் அர்மேனியா அண்ட் அசர்பைஜான், விச் இஸ் நகர்னோ அண்ட் கராபாக்கு வர வேண்டிய ஆப்ஷனை அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கெர்சான் அண்ட் ஜப்போரிசியா வந்து இதில் இருக்கு, உக்ரைனில் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அது ராங் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் வைஸ் they can able to mix and match these options and give it. நாம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் எங்கேருந்து இதுக்கான சோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லேருந்தே எடுக்கலாம். இந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ்ல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம விக்கியில போய் படிக்கலாம், அதாவது கூகுள் பண்ணி படிக்கலாம். அப்புறம் இந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் பீயிங் இன் நியூஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரீசனை எடுத்து அது எந்தெந்த கண்ட்ரியில் நடந்திருக்கு
அப்படின்றத நம்ம படிக்கலாம். ஸோ இது மூலமா பண்றது மூலமா simply we can able to create a one page notes and we can able to answer this question. ஓகே இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போங்க. இது வந்து ஒரு क्वेश्चन நம்ம இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 क्वेश्चन பார்ப்போம். ஒரு क्वेश्चन பாத்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன்ல 3 வருஷமும் வந்திருக்கு. இது பாருங்க அதே மாதிரி இன்னொரு क्वेश्चन அந்தோலியா அமாரா இதெல்லாம் வந்து கேட்டலோனியா இதெல்லாம் வந்து ஒரு டைம் பீரியட்ல வேரியஸ் பர்பஸஸ்க்காக நியூஸ்ல இருந்த இடங்கள். அதே மாதிரி டான்பாஸ், கச்சின், டிக்ரே, அப்புறம் 24ல பாருங்க சாஹில் ரீஜியனை பத்தி ஒரு क्वेश्चन கேட்டிருக்கான். ஸோ இதை எடுத்து we need to study. PYQ அனாலிசிஸ் படி இதை எடுத்து we need to study. அப்படி படிக்கும்போது we will get sufficient information. இது ரிலேட்டடா இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல என்ன நடந்ததுன்றதும் நம்ம கூகுள் பண்ணும்போது தெரிய வரும். ஸோ அதெல்லாமும் படிக்கும்போது நாம we can able to conveniently answer this question. மொத்தமா எத்தனை இடம் இப்ப நியூஸ்ல வந்திருக்கோம்னு நீங்க சொல்லுங்க. ஒரு 50 பிளேஸ் 60 பிளேஸ் வச்சுக்கோங்க. 50 பிளேஸ் 60 பிளேஸ்னா கூட ஒரு 1 பேஜ் நோட்ஸ்ல வந்துருமே. So conveniently we can able to handle that question. So what I am saying is when it comes to international affairs you should not leave it thinking that it is core current affairs. அது கஷ்டம், அதை பண்ண முடியாது அப்படிலாம் நினைக்காம அதை கம்ஃபர்டபுளா பண்ண முடியும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ இது பாருங்க ஈஸியஸ்ட் கொஸ்டின். அதாவது எப்படின்னாக்கா 22ல கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணோம். தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தானை கேப்சர் பண்ணும்போது ஆப்கானிஸ்தானுடைய பார்டர் கொஸ்டின் வரும்னு நினைச்சோம். அதே மாதிரி 22ல வந்தது. 23ல உக்ரைன் ரஷ்யா வார்ல உக்ரைனை சுற்றி இருக்கிற கண்ட்ரியில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு பார்டர் பண்ணுது அப்படின்னு கெஸ் பண்ணோம். அதே மாதிரி வந்தது. 24ல வந்து அந்த மாதிரி இஸ்ரேல் வரும்னு நம்ம நினைச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் பார்டர்னு கேட்டுட்டா விச் இஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். ஏன்னா கனடா யூஎஸ்ஏ தான் லாங்கஸ்ட் பார்டர். இல்ல லாங்கஸ்ட் பார்டரே வந்து இதுதான். அது அலஸ்காவும் இருக்குல்ல. அலஸ்காவோட ரீஜியனே நீங்க கனடாவோட பார்டரா நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் வந்து லாங்கஸ்ட் பார்டர். இது சம்பந்தமா we will be we are working on a video on important lines in the globe. அந்த வீடியோ வரும்போது எல்லாருக்கும் வந்து இது it will be a cakewalk. important lines ன்னும் போது 33rd parallel, 44th parallel, Tropic of Cancer, Tropic of Capricorn, Bertrand line, அப்புறம் வேலஸ் லைன், இந்த மாதிரி வந்து ஒரு 20-25 லைன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அது இன்னும் couple of days வந்து we will put it as a video on how these lines are going on. அதை பார்க்கும்போது they will get a better idea. பட் இந்த மாதிரி பேட்டர்ன் ஒரு கைண்ட் ஆஃப் கொஸ்டின். ஸோ இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் ஆயிடுச்சு. ஒரு பார்டர் கொஸ்டின், ஒரு லொகேஷன் கொஸ்டின், ஒரு ஈவெண்ட் கொஸ்டின். அந்த எந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு கேட்டா எந்த இடம் எந்த கண்ட்ரியில இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாஸ் த பார்டர் கொஸ்டின். இதுவும் ஒரே ட்ரெண்டாக வருது பாருங்க அப்படியே ஈக்குவலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது வந்து ஒரு ரீஜியன், லெவன்ட் ரீஜியன், காங்கோ பேசின், அதுக்கப்புறம் ரெட் சி, இந்த மாதிரி ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் அங்க அதுல வந்து நியூஸ்ல வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி they have asked a question. So this is also one important area. ஸோ ஒரு ரீஜியன் வந்து இப்போ ஜெர்மனி பார்த்தீங்கன்னா டாய்ச்சர்லாண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு பெரிய இப்போ எப்படி சாஹெல் ரீஜியன் ஒரு நியூஸ்ல இருக்குதோ அந்த மாதிரி there are multiple various other regions. அந்த ரீஜியன்ஸ் சம்பந்தமா நியூஸ் வந்ததுனாக்கா at that point of time it may be an important factor from the examination point of view. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, செங்காக்கோ ஐலாண்டு அதே மாதிரி அது வந்து யாருக்கும் டிஸ்கிரிபன்சி இருந்தது அப்படின்னு கேட்டிருந்தா, இப்போ சட்டு, கினியா, மாலி அண்ட் சூடான் இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஓகே நெக்ஸ்ட். ஆனால் இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. இப்போ சவுத்வர்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சஹாரா டெசர்ட் அப்படின்றத வந்து 23ல வந்து சி ஆப்ஷன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. அப்போ சவுத்வர்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சஹாரா ஏதோ ஒன்று விஷயம் பண்ணுது, அது இம்பார்ட்டன்ட், அதனாலதான் அதை கேட்டிருக்கான். அப்போ அந்த சவுத்வர்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சஹாராவில் என்னென்ன கண்ட்ரி பாதிக்கப்படுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஈஸ்ட் ஆப்பிரிக்கா உடையுது அப்படின்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கானால பாதிக்கப்படக்கூடிய கண்ட்ரிஸ் என்னது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ சக்சஸ்ஃபுல் கூப் எங்கெங்க நடந்தது, மாலி, நைஜர் இந்த மாதிரி இடத்துல நடந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்க, லோ பர்த் ரேட்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்னது. ஏன்னா இதுவும் ஒரு இன்டர்நேஷனல் ஃபேக்டர் விச் இஸ் அஃபெக்டிங் மெனி சிச்சுவேஷன்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் அஃபேர்ஸில் மேக்ஸிமம் ஒரு கண்ட்ரியும் என்ன சினாரியோவை ஃபேஸ் பண்ணுது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் 22ல பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் துர்க்கிக் ஸ்டேட்ஸ் பத்தி கேட்டிருக்கான். 23ல பாத்தீங்கன்னா அரபு பீஸ் இனிஷியேட்டிவ் பத்தி கேட்டிருக்கான். 24ல வந்து இன்டர்நேஷனல் கிரெயின் கவுன்சில் பத்தி கேட்டிருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது, கொஞ்சம் பெரிஃபரலா இருக்கிறது. பாப்புலர்னு நான் சொல்றது வந்து யுனைடெட் நேஷன்ஸ், யூரோப்பியன் யூனியன்,
அதுக்கப்புறம் வந்து ஒபெக், பிரிக்ஸ் இந்த மாதிரி பாப்புலரா இருக்கிறது இல்லாம கொஞ்சம் அன்பாப்புலரா இருக்கு, பட் இட் வாஸ் இன் நியூஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதையும் அவன் கேட்டிருக்கான். ஸோ தட் இஸ் இது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இது வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல இருந்து வர क्वेश्चना நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போ போலார் கோடு, கோபால்ட் எங்க கிடைக்குது, வெனிசுலால வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் எப்படி இருக்கு, அங்க லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ், ஸோ எந்த இடத்துல என்ன மினரல்ஸ் எங்கெங்க கிடைக்குது. இப்ப லித்தியம் ட்ரையாங்கிளை பத்தி கொஸ்டின் கேட்பான்னு நினைச்சிட்டு இருந்தோம், இன்னும் கேட்கல. ஸோ 25ல அது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு லித்தியம் ட்ரையாங்கிளை பத்தி. ஸோ இது இல்லாம வேற கிரிட்டிக்கல் ரிசோர்சஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம கவனிச்சோம்னா அப்போ அது சம்பந்தப்பட்ட லொகேஷன் எங்க இது கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மடகஸ்கர், மொசாம்பிக் இந்த ஏரியாலெல்லாம் வந்து நிறைய லெவல்ல வந்து மினரல்ஸ் எடுக்கிறதுக்காக they are doing some projects. அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது they are getting into lot amount of trouble in destroying some world heritage sites or biosphere reserves மாதிரியான இடங்கள், natural resources. So that is a problem. ஓகே, ஸோ இந்த ஃபேக்டர்ல இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா மலேசியாவுடைய ஒராங்குட்டன் டிப்ளமசி அதை பத்தி ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க பாம் ஆயில் ப்ரொடக்ஷனுக்காக நிறைய லேண்டை கிளியர் பண்ணி அந்த இடத்துல புதுசா பாம் ஆயில் கல்டிவேட் பண்ணி விற்கிறாங்க. அதை யூரோப்பியன் யூனியன் ரிஜெக்ட் பண்றான். ஸோ அந்த ஃபாரஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல பாதிக்கப்பட்ட ஒரங்குட்டன்ஸை வந்து கிஃப்டா கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது ஒரு ஃபெயிலியர் மாடலா மாறி அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் வாங்கி அந்த ஒரங்குட்டன்ஸை வந்து சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ அப்போ ஒரங்குட்டன் பாலிசி ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் நமக்கு தெரிய வரும்போது அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ரீஜனல் குரூப்பிங்ஸ் தான். G20 குரூப்பை பற்றியே 22-23ல கொஸ்டின் கேட்டாங்க. 24ல வந்து ரெட் சி இடத்துல வந்து ரெட் சி உடைய ஜியோகிரஃபி பற்றின கொஸ்டின். ஏன்னா அங்கே சூயஸ் கனால் பிளாக் பண்ண போது சூயஸ் கனால், பனாமா கனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூஸ்ல அடிக்கடி இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ அந்த இடத்துல பிளாக் பண்ணதுனால ட்ரேட் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அது பாதிக்கப்பட்டதுனால அப்போ அந்த ரெட் சி சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ மூவிங் ஃபார்வர்ட் இது பாருங்க நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப்லேருந்து என்ன ஆப்ரேஷன் எங்கே பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டினுமே 24ல வந்த கொஸ்டின். ஓகே, ஸோ ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் இது நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப்பு, செகண்ட் தான் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப்பு, தேர்டு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிப்ளமசி. அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எழுதின புக்கு இந்தியாவே ஒய் பாரத் மேட்டர்ஸ்ன்னு யார் எழுதினாங்க அப்படின்னா அது வந்து சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தான் எழுதினாரு. ஸோ இதையும் நம்ம இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் கொஸ்டினாகவே நம்ம பார்க்கலாம். இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்க்கு நம்ம நல்லா ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஏன்னா 10 to 12 கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ காட்டணும். இந்த 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து இட் வில் yield you 24 marks. Okay, which is nearly 1/3 of your cutoff. ஸோ அதனால மற்ற கன்வென்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அதே அளவு ரெஸ்பெக்ட் வந்து நம்ம இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்க்கும் நம்ம கொடுக்கணும். ஓகே, அண்ட் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு பேசிக் ஹோம்ஒர்க் பண்ணாலே, ஒரு கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணாலே அது முடிச்சிடவும் முடியும். ஸோ பீப்புள் ஷுட் ஒர்க் ஆன் தட். Okay, so you have any questions? I think we gave a detailed explanation on how to prepare international affairs. Correct. So however, for main examination we have a separate set of videos in our learning portal where we will be covering international affairs in a much more detailed way. But in the prelims அப்படினும் போது objective பண்ணாலே போதும். Okay, so thank you so much for watching this video. So hope this must be useful for you. All the best. Thank you.